வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, தவமாய் தவம் இருந்து என்னிடம் என்னதான் வேண்டுதல் வைத்தாலும் அவ்வளவு சுலபமாக இந்த வராகி அம்மா யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. ஆனால் இப்போது என் கையை தொட்ட உனக்கு உன் கையை பிடித்து உனக்கான நல்ல குறியை சொல்வதற்காக தான் இந்த வராகி தாய் இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீண்ட நாட்களாகவே நீ பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது நல்லபடியாக உன் விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கிறேன். இனிமேல் உன் வீட்டில் செல்வச் செழிப்பும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிறைவும் உண்டாகும்படி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்வில் நடக்கும் போதெல்லாம் இது நல்லபடியாக நடந்துவிடும் என நீ எதிர்பார்த்ததெல்லாம் பொய்யாகி ஏமாற்றத்தை தந்த அந்த காலகட்டம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. இனி எல்லாமே சரியாக நல்லதாக உன் வாழ்க்கைக்கு அழகானதாக நடக்கப் போகிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கான நியாயத்தை தான் பேசுகிறார்கள். உனக்கான நியாயத்தை பேசவும் ஏன் யோசிக்கவும் கூட இங்கு யாருக்கும் மனசு இல்லை. ஆனால் உனக்கான நியாயத்தை நான் கேட்பேன். நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் மறுக்கப்படுகிறது. நன்றாக பேசுபவனும் நடிப்பவனும் எல்லாத்தையும் அனுபவித்து சுகமாய் சந்தோஷமாய் வாழும்போது நல்ல பிள்ளையாய் இருக்கக்கூடிய உன்னை நான் இப்படியே கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன். அதனால்தான் உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையும் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷங்களையும் கிடைக்க செய்வதற்காக இப்போது வந்திருக்கிறேன். இனிமேல் நீ எதற்கும் பயப்படாதே. இப்போது நான் சொல்லப்போகும் குறி உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடியதாக, உன் வாழ்வில் பலிக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். ஏனெனில் இந்த வராகி தாய் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது என் செல்லமே. உன் மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிட்டு வெற்றியை நீ பெறப்போகிறாய். பயமும் தயக்கமும் இருப்பவர்களுக்கு தோல்விதான் வரும் என்பதால் தான் உன் மனதில் இருக்கும் இந்த இரண்டு எண்ணங்களையும் விலக்கி வைத்து உன்னை வெற்றி பெறச் செய்ய வந்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நீ செய்த பாவமும் நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும் உனக்கே தெரியாமல் நீ செய்த தவறுகளும் இப்போது உனக்கு புண்ணியமாக இல்லாமல் பாவத்தை கொடுத்து கஷ்டப்படுத்தியதல்லவா? அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இனி எல்லா நாளும் நீ செய்த தானமும் தர்மமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் உனக்கு புண்ணியத்தை தரும்படி உன் வாழ்க்கையை பல மடங்கு சந்தோஷமானதாக மாற்றப் போகிறேன். எப்போதுமே ஏதாவது வரம் வேண்டும் என நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதனால்தான் இப்போது உனக்கான வரத்தை கொடுக்க வந்துள்ளேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் மன வருத்தங்களை போக்கி எல்லா முயற்சியிலும் உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது இந்த வராகி தாய் என்னுடைய பொறுப்பு. இனி எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடந்து முடியும் என் செல்லமே. உன் வாழ்வில் பிரச்சனைகள் இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அதற்கான தீர்வும் இருக்கிறது என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமல் எதை எப்படி சமாளிப்பது என புரியாமல் நீ தவிப்பதை பார்த்து விட்டுதான் அனைத்தையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை தர இந்த வராகி தாய் ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்வில் பிரச்சனைகள் இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே என அதை பற்றி யோசிக்காமல் அதற்கான தீர்வை யோசி. கண்டிப்பாக அதை எப்படி சரி செய்ய வேண்டும், இனி உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்கிற வேலைகளை இந்த வராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஒருபோதும் கவலைப்பட்டே வாழ்நாளை வீணாக்கி விடாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றிகரமான நாட்களாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்தது இன்று நடக்காதா என ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் நீ நினைத்தது நடக்கக்கூடிய வெற்றிகரமான நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது. சில விஷயங்கள் உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் கூட அதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன்? நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. அதனால் எல்லாவற்றையும் உனக்கு சுகமாக சந்தோஷமாக முடித்து கொடுக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர பேசி பேசி பெரிதாக்க நினைக்காதே. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை பார்க்கலாமே தவிர ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது என கிண்டி கிளறி ஆராய வேண்டாம். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும்.
இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என நடக்கப் போகிற விஷயங்களை சரியாக எப்படி நடத்துவது என யோசி. யாராவது தப்பு செய்தால் அதை உரியவர்களிடம் சொல்லி திருத்த வேண்டுமே தவிர அவர்களை விட்டுவிட்டு ஊரெல்லாம் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தாதே. நீ நினைத்த காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்க வேண்டுமென உறுதியோடு வேலை செய். கண்டிப்பாக உன் மன விருதிக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் சேர்த்து உனக்கான விஷயத்தை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க வேண்டுமே தவிர சிக்கலை உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீ முயற்சி செய்ய ஆரம்பித்தால் கூடிய விரைவில் உனக்கான வாழ்க்கையை சரியாக முறைப்படுத்தி வழிப்படுத்தி உன்னை வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைப்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை ஒன்று மட்டும் இருந்தால் போதாது, முயற்சிக்கான பலனையும் சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டுமல்லவா? நீ என்னென்ன ஆசைப்பட்டியோ, எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என நினைத்து முயற்சி செய்தாயோ, அந்த முயற்சிகளுக்கான முழு பலனும் உனக்கு கிடைக்க செய்து உன் வாழ்க்கையை நான் வெற்றி பெற வைப்பேன். எப்போது எங்கு தவறு நடந்தாலும் அந்த தவறு ஏன் நடந்தது என யோசித்து அதன் மூலமாக கிடைத்த அனுபவத்தை வைத்து அந்த தவறே நடக்காமல் செய்ய பழகு. உன்னை சுற்றியுள்ள இந்த வராகி தாய் இப்போதே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அகற்றி உனக்கான சந்தோஷத்தை தருகிறேன். சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனது அதை பற்றி அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளித்து விடலாம். அமைதியும் பொறுமையும் உனக்கான சந்தோஷத்தை தரும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. எப்போது நீ கவலைப்பட்டாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ பொறுமையாக இருந்து இனி நடக்கப் போவதை மட்டும் பார். உனக்காக இந்த வராகி தாய் புன்னகைத்து கொண்டே காத்திருக்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். கண்ணாடியை பலமுறை உடைத்து உடைத்து ஒட்ட வைத்தாலும் அது ஒருபோதும் பழையது போல அழகாக ஒரே மாதிரி உருவமுள்ளதாக வராது. அதே போலதான் சில உறவுகளும் சண்டை போட்டுவிட்டு மறுபடியும் பேசுவதின் மூலமாக அந்த பழைய அன்பும் பாசமும் மறுபடியும் வரப்போவதில்லை. அதற்கு முன்பாக யாரிடமும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு கொஞ்சம் தூரமாகவே இருப்பதுதான் உறவுகளுக்கு நல்லது. உன் வீட்டில் இறை வழிபாடு தொடர்ந்து நடந்தாலே உன் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் குறைந்துவிடும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்துவிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் என் கைகளில் நீ விட்டுவிட்டால் உன் வீடே அமைதியாகி மனசுக்கு சந்தோஷம் கிடைத்து உனக்கான காரியங்களை நீ சுமூகமாக முடித்து கொள்ளலாம். இன்னும் உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போதைக்கு உன் மனம் விரும்பாத விஷயங்களாக உனக்கு பிடிக்காத விஷயங்களாக நடக்கிறதே என கவலைப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்வேன்.